இப்ப தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி இருக்கு. ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே, இன்னொரு பக்கம் நாம் தமிழர், இன்னொரு பக்கம் இன்னும் நான் சொல்லவே இல்லையே. சரி, ஓகே. 4 முனை போட்டி இருக்கு. இதுல ஒரு கட்சியை பத்தியும் அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர்களை பத்தியும் உங்களுடைய மதிப்பீடு என்ன? தமிழ்நாட்டுக்கு புதுசா வந்திருக்கிற, இங்கேயும் புதுசா வரவங்களை அனுமதிங்க, ஏற்கனவே இல்லாம. ஓகே, புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய், தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சியை பற்றி அந்த தலைவரை பற்றி உங்களோட கருத்து என்ன? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பேசலாம், புதுசா இருக்கிறவங்க பேசுங்க. அதாவது நம்ம ஊர்ல என்னன்னா ஒரு ரெண்டு ரைவல்ரி மாதிரி இருக்கும். இப்ப வந்து கிரிக்கெட்ல பார்த்தா இந்தியா பாகிஸ்தான், அதே மாதிரி ஐபிஎல்ல பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ், இவங்க 2 பேர் தான் அந்த ஒரு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப அரசியல் ரீதியாகவும் பார்த்தா அந்த 2 இதுதான். ஒன்னு அதிமுக இல்ல திமுக. திமுக ஒரு 75 வருஷம் ஆண்ட கட்சி, அதிமுக ஒரு 50 வருஷம் ஆண்ட கட்சி. இப்ப வந்து நிறைய பேர்த்தோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஒரு 75 வருஷம் 50 வருஷம் இல்லாதவங்க வந்து இப்ப புதுசா வந்து என்ன பண்ண போறாங்க, இவங்க பண்ணதான் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு சில பாயிண்ட். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 75 வருஷம் 50 வருஷம் ஆண்ட கட்சிகள் அப்படின்னு சொல்றப்ப நிறைய விஷயம் நடந்திருக்கு சமுதாயத்தில். நிறைய ஆணவ கொலையாக இருக்கட்டும், இப்ப இங்க இருக்க நிறைய பேர் சொன்ன மாதிரிதான், பெண்களுக்கு இதா இருக்கட்டும் இல்ல எதா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே இவங்க தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, புதுசா ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ளாகும் போது ஏன் அதை வந்து மக்கள் வந்து ஏன் வேணாம் அப்படின்னா, ஏன்னா போட்டவங்களுக்கு தான் போட்டுட்டே இருக்கும். ஒரு 120 வருஷமாவே போட்டவங்களுக்கு தான் நம்ம போட்டுட்டே இருக்கோம். அப்ப வந்து நாம ஏன் 3வது ஒரு புதிய கட்சியா, நான் டிவிக்கே பத்தி சொல்லல, புதுசா நான் சொல்றேன். டிவிக்கேவா விஜய் வந்து ஸ்டெப் எடுத்தது காரணம் என்னன்னா, நிறைய பேர் வந்து விஜய் வந்து ஏன் வரணும், அவன் வந்து சினிமா ஆக்டர் தான் கட்சி திறக்கணுமா அப்படிலாம் நான் சொல்ல. சினிமா ஆக்டர் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து அவர் வந்து மக்களுக்காக இது பண்ணணும் அப்படின்னு. இப்ப நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வந்து, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி உமன்ஸ் டே அப்ப விஜய் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தார். கோரிக்கைன்னா, நான் வந்து தாய்மாமா சீர் வந்து பவுன் போடுறேன் அப்படின்னு. ஆக்சுவலா அது விஜய் வந்து இது பண்ணது என்னன்னா, தெரியுமா தெரியாது தெரியல, விஜய் பிறந்த ஹாஸ்பிட்டல்ல இன்ன வரைக்கும், அதாவது அட் பிரசன்ட் பர்த்டே வரைக்குமே அவர் பிறந்த ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு நாள்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் தங்கம் கொடுக்குறாரு. எல்லா குழந்தைங்களுமே அவர் தங்கம் எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்றாங்களா, நம்ம சொல்றதுதானே கேக்குறோம். உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நானும் இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அவ்வளவா டீட்டெயிலா போய் சமூக வலைதளங்கள்ல வருது. இன்ஸ்டாகிராம்ல நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்படுது. ஓகேவா, சில விஷயங்கள் ஃபேக்கா இருக்கலாம், சில விஷயங்கள் உண்மையா இருக்கலாம். நான் வந்துட்டு இங்க முக்கியமா எது சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி, இதை தான் நான் பேஸ் பண்ணி பேச வந்திருக்கேன். ஆக்சுவலா எல்லாருமே வந்தாங்க, எதனா பண்ணாங்க, நம்ம நெகட்டிவ்ஸை மட்டும் தான் நிறைய பேசிட்டு இருக்கோமே தவிர, பாசிட்டிவா நம்ம நிறைய அதுல பயனடைஞ்சிருக்கோம். அதை யாருமே பேசுறது இல்ல. பாசிட்டிவா இருந்தாலும் இந்த டைம் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே தான் யோசிச்சுட்டு இருப்போம். பார்க்கலாம் பாசிட்டிவா பண்றாரா இல்ல நெகட்டிவா பண்றாரா சொல்லிட்டு. பாசிட்டிவா இருந்தா நமக்கு தான் பெனிஃபிட், ரொம்ப பெனிஃபிட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவா இருந்தா திரும்ப 5 இயர்ஸ் ஒன்ஸ் வரதான் போகுது, மாத்ததான் போறோம். 5 இயர்ஸ் இப்படின்றதுக்குள்ள போயிடும். ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்றீங்களா? சரி, இப்ப நிறைய ஒரு திட்டங்கள் அறிவிச்சிருக்காருல்ல மகளிருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு அதெல்லாம் குடுக்கறேன்னு சொல்லிருக்காருல்ல, பெண்களுக்கு கல்யாணம் ஆனா தாலி அதெல்லாம். லோயர் கோர்ட்ல இருக்க ஃபேமிலிஸ் வந்துட்டு நிறைய அதுல பெனிஃபிட் ஆவாங்க. அதிகமா தமிழ்நாட்டுல வந்துட்டு ரொம்ப லோயர்ல இருக்கவங்க தான் இருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட் ஆவாங்க அவங்க. ஓகே, தேங்க்யூ.